தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவனுக்கே மகிமை. ஓம் அல்லேலூயா பாடி அஞ்சிடின இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும் அஞ்சிடின இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும் பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திட ஜெயித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் என்ற நடைக்கலமாமே ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. தேவன் என்ற நடைக்கலமாமே ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. சர்வவல்ல தேவன் தாபரமாய் நின்றே, சர்வவல்ல தேவன் தாபரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா விசேஷித்தவர் ராஜா நானதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேக ஸ்தம்பம் பாய்ந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். சொல்லுங்க ஆமென். விசேஷித்தவர் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு. தாகம் கொண்ட தேவஜன மானம் பார்க்குது, ஆமல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் பானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் ஆமென் சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், அதை தினம் யோசிப்பவர். சொல்லுங்க ஆமென். நான் அதை தினம் விசேஷித்தவர், ராஜா யோசிப்பவர்.
என்னோடு வருவதினா வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் பசமுள்ள ஒரு மரம் கூட வருது அருகிலே பசப்புகள் மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னேசர் என்னோடனே மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னேசர் என்னோடனே தேவா அநேதினால் விசேஷித்தவர் அஜானதை தினம் யோசிப்பவர் தேவா எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால் எதினால் ஆமென் நீர் என்னோடு வருவதினால் எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால் எதினால் எதினா நீர் என்னோடு இருப்பதினா எதினா எதினா நீர் என்னோடு வருவதினா. நாம் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ள சங்கீதம் 22. எல்லாம் வாசிக்க வேண்டாம், நம்ம 20வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கோடுகிறேன், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அருமையாக. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆனவர் குழு மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்படும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லோரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிரிக்கி தலையை துலுக்கி இவன் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே, இப்பொழுது இவனை விடுவிக்கட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், தன் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உன் சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றிலிருந்து நீர் என் தேவனாய் இருக்கிறேன். என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. நேர் காலங்களை என்னை சூழ்ந்திருக்கிறது, வாசான் தேசத்து பலத்த எதிர்ப்புகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கெச்சிக்கிற சிங்கத்தைப் போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். நீரை போல் உற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கெட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் பிறரெல்லாம் நடுவே உதித்து. என் பெலன் ஓட்டை போல காய்ந்து என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது. என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். நாங்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் துருவப்படுத்தினார்கள். என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தாங்களுக்குள் சுட்டுக்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பெலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாங்கள் துஷ்டத்திற்கும் தப்புவியும். ஆமென். ஆமென். இந்த வார்த்தை, இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்குற வார்த்தை, தேவன் வந்து இந்த சிலுவையில் அடைய போகிற பாடுகளுக்கு மத்தியில் இது சொன்னதாக இருக்கிறது. இதில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரப் போகிறீர்? ஆண்டவர் சொல்கிறாரு. கடைசியில் வந்து ஆண்டவர் வந்து தேவனுடைய திட்டத்துக்கு மாத்திரம் அவர் செவிசாய்த்து தான் எல்லாமே நடக்குது. ஏன்னா ஒரு தடவை வந்து பேதுரு சொல்லும்போது கூட, இந்த இதெல்லாம் உமக்கு வரக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு பேதுருவை வந்து ஆண்டவர் விரட்டினார். ஏன்னா
அவர் வந்து தேவ சித்தத்துக்கு தேவ சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கணும், அதை வந்து நீ வந்து பிசாசு மாதிரி தடை பண்ணுறையே அப்படின்னு அப்படி சொன்னார். அப்படியாப்பட்ட தேவன் சரின்னு மரணத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்லும்போது என்னென்னா, அப்போ அவருக்கு இருக்கிற அந்த வேதனை, அந்த பாடு, ஏன்னா அவர் அந்த பாடுகளை வந்து மனுஷீகத்தில் படுறாரு. அவர் வந்து தேவனாக இருந்தால் அந்த பாடுகளுக்கெல்லாம் தெரியாது. மனுஷீகத்தில் ஆண்டவர் வந்து மனுஷீகத்தில் 100% மனுஷீகம், 100% தேவன். அப்போ மனுஷீகத்தில் இருக்கும்போது நமக்கு எப்படி அடித்தா வலிக்கும், நமக்கு எப்படி பண்ணினா வலிக்கும், நம்மளை எப்படி துக்கப்படுத்தினா நமக்கு எப்படி வேதனையாக இருக்கும், அதே மாதிரி தான் அவருக்கு இருந்ததுனால அவரால் தாங்க முடியாமல் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு அவர் அதை நோக்கி கூப்பிட்றார். அடுத்து வந்து என் தேவனே, என் பகலில் கூப்பிடுகிறேன் உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இல்லை. அவர் வந்து இந்த வசனங்களில் பூரா வந்து அவர் படுகிற பாடுகளை வந்து அவர் வந்து இந்த இடத்துல அவர் வந்து ரொம்ப சொல்கிறாரு. அதிலிருந்து அப்போ என்னன்னா, நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாக இருக்க பண்ணினீர். இப்போ வந்து அவர் வந்து ஆண்டவர் வந்து எல்லாமே வந்து அவர் வந்து மனுஷீகத்தில் பண்ணினதுனால ஆண்டவருக்கு வந்து அவர் ரொம்ப வேதனைப்பட்டு இந்த வார்த்தைகளையெல்லாம் அவர் சொல்கிறாரு. ஆனால் வந்து அவர் வந்து 100% அவன் தேவனாக இருக்கும் பொழுது இதெல்லாம் பட வேண்டியது தானே. இந்த பாடுகள்லாம், இந்த வசனத்தில் வர்ற எல்லா பாடுகளும் அவர் பட வேண்டியது தான். பட்டாதான் நம்ம வந்து இப்போ என்னென்ன பாடுகளையெல்லாம் நம்ம பட்டுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த பாடுகளுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி நமக்கு கிடைக்குது. ஏன்னா அவர் ஒவ்வொரு இதுலேயும் என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், இப்படிலாம் நம்மளும் சில சமயத்தில் வந்து நல்லா ரொம்ப பாடுபடும்போது நமக்கே தெரியும். பெரிய கஷ்டம் நமக்கு ஒன்று வரும்போது நம்மளுக்கு வந்து நம்ம உடம்பெல்லாம் அப்படியே நடுங்கிற மாதிரி இருக்கும். நம்ம எலும்புகளெல்லாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு நடுக்க வர்ற மாதிரி இருக்கும். அந்த பாடுகளெல்லாம் வந்து அவர் அனுபவித்ததுனால, இது எதுக்கு அனுபவித்தார், இந்த பாடுகள்லாம் நமக்கு வருது, அந்த பாடுகள் எல்லாம் அவர் அனுபவிச்சுட்டார். இந்த பாடுகள்லேருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அப்போ நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறதுக்காக சிலுவையில் அந்த பாடுகளெல்லாம் அவர் வந்து ரொம்ப அவர் பட்டார். என் வஸ்திரங்களை தங்களுக்குள் பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பெலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். அவரோட உடம்புகள்லாம் அவரோட உடைகளெல்லாம் பங்கிட்டு கொள்வார்கள்னு இவருக்கு அதுக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டார். அதே போல் சிலுவையில் அவர் அவர் வந்து தொங்கும் பொழுது அந்த பாடுகள்லாம் வந்து அவர் அந்த வார்த்தைகள்லாம் சொன்ன வார்த்தைகள்லாம் அவருக்கு வந்து நிறைவேறிச்சு. ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அவர் வந்து சிலுவையில் தொங்கும்போது அவர் ட்ரெஸ் எல்லாம் வந்து சீட்டு போட்டு ஒவ்வொருத்தவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அவர் சிலுவையில் தன்னோட ரத்தத்தை ஃபுல்லாக செலவழிச்சிட்டாரு. அவர் ட்ரெஸ்ஸை கூட எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அவரோட சதையெல்லாம் பிக்க கொடுத்துட்டாரு. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, எல்லாமே நமக்காக நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக. ஏன்னா நம்மளுக்கும் சதையில் வர்ற பிரச்சனைகள், நம்மளுக்கும் ரத்தத்தில் வர்ற பிரச்சனைகள், நம்மளுக்கும் வந்து வெக்கப்பட்டு போகிற சூழ்நிலைகள். ஏன்னா அவர் சிலுவையில் வெக்கப்பட்டு தானே தொங்குனார். ஒரு சிலுவையில் ஒரு கல்லனுக்கு மத்தியில் அவர் தொங்குனார். ஒரு கல்லனுக்கு மத்தியில் தொங்குறது கல்லனோட கல்லனாக தானே எல்லாரும் அவரை நினைப்பாங்க. அந்த ஒரு அவமானத்தையும் அந்த ஒரு இதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இதெல்லாம் எதுக்கு? நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு அவமானம் இருக்கா, இன்னைக்கு ஒரு கஷ்டம் இருக்கா, இன்னைக்கு ஒரு வேதனை இருக்கா, என்ன வேதனை இருந்தாலும், என்ன கண்ணீர் இருந்தாலும், என்ன கவலை இருந்தாலும் சிலுவையின் பாடுகளை ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க. அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாமே சாதாரணமாயிரும். அவர் படாத பாடுகளாக நம்ம வந்துருச்சு அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பாடுகள்லாம் அவர் பட்டதுனால இப்போ நம்ம பட்டு இருக்கிற இந்த எல்லா பாடுகளுக்கும் அவரே பரிகாரி. நீரே என் பரிகாரி அப்படின்னு சொன்னது போல் அவரே நமக்கு எல்லாமே பரிகாரியாக இருக்கிறார். அதனால் யார் என்ன வேதனை இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன துக்கம் இருந்தாலும், என்ன கவலை இருந்தாலும் எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் தீர்த்துட்டார். அதனால் வந்து கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம பாடுகள் எல்லாம் அது சாதாரணமாக போயிடும். நம்ம சிலுவை பாடுகளை ஒரு நிமிஷம் நினச்சாலே இந்த பாடுகள் எல்லாம், இந்த பூமியில் படுகிற எல்லா பாடுகளும் சாதாரணமாயிரும். கர்த்தர் நம்ம கூட இருப்பார். இந்த தேவன் இதை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் நாமும் மகிமைப்படட்டும்.
உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து சென்றேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். ஏல் எலோஹிம், ஏல் எலோஹிம், ஏல் எலோஹிம், உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காய் இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். ஏல் எலோஹிம், 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 உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது விடையெல்லாம் எனக்கு தந்தேன். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தேன். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தேன். ஏல் எலோஹிம், 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 உம்மை துதிப்பேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க தேவன் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கிறதிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. யாரு இதெல்லாம்? யாரு யாரு? ஆதி திருச்சபையுடைய விசுவாசிகள். யாரு? ஆதி திருச்சபையுடைய விசுவாசிகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள், சரியா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியில் என்ன செய்தார்? உலாவினார். உடனே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் என்ன செய்தாரா? உலாவினார். அவங்க சீசர்களோடு தங்கினார். அநேகருக்கு காட்சி கொடுத்தார். அநேகர் இயேசுவை பார்த்தாங்க, அவங்க இயேசுவை தொட்டாங்க, அவங்களோடு சாப்பிட்டாங்க. எல்லா சூழ்நிலையும் நடந்தது. அப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரமேறின பிறகு, அந்த பரமேறதுக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, எல்லாத்துலேயும் என்ன சொன்னார்? நீங்கள் காத்திருங்க. என்ன சொன்னார்? நீங்கள் காத்திருங்க, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளரை அனுப்புவேன். அதாவது பரிசுத்த ஆவியை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை என்ன செய்வார்? நடத்துவார் என்று சொல்லி அங்கே என்ன செய்தாங்க சொன்னாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறின பிறகு எத்தனை நாளைக்கு பிறகு பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட்டார்? 10 நாள். சரியா? உயிர்த்தெழுந்த பிறகு 10 நாள். உயிர்த்தெழுந்த பிறகு 50வது நாள். சரியா? அவர் பரமேறின பிறகு 10வது நாள். சரியா? அப்போ பரமேறின பிறகு எத்தனாவது நாள் பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட்டார்? 10வது நாள். அப்போ 50வது நாள். மொத்தம் உயிர்த்தெழுந்ததுலேருந்து 50வது நாள். பரமேறின பிறகு எத்தனாவது நாள்? 10வது நாள். அன்றைக்கு தான் திருச்சபை உருவாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அன்றைக்கு தான் திருச்சபை உருவாயிற்று. திருச்சபை கூடி பரிசுத்த ஆவியின் பலத்தோடு கூட ஸ்தோத்திரம் அன்றைக்கு ஆரம்பமானது. அப்போ பெந்தெகோஸ்தே திருச்சபை. சரியா? அதுக்கு முன்னாடி திருச்சபை இல்லையா? இருந்தது. எருசலேம் தேவாலயம் இருந்தது. சரியா? எல்லாம் இருந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு கூட ஒரு பெந்தெகோஸ்தே திருச்சபை உருவானது. எனது பெந்தெகோஸ்தே நாள் அன்று தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த சீசர்கள்
விசுவாசிகள், இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவை விசுவாசித்தவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? கூடியிருந்தாங்க. அவங்க சில காரியங்களை என்ன செய்தாங்க? கடைபிடித்து வந்தார்கள். அப்போ அந்த நாளில் தான் சரியா இந்த வசனம் அங்கு உரைக்கப்படுகிறது. மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கிறதிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தலைத்திருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டிய காரியத்தை இங்கு இந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ உறுதியாக தரித்திருக்கணும். நம்ம காரியம் நம்ம வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் நிறைய காரியங்கள் உறுதி இல்லாமல் இருக்கலாம். சில ஜெபத்தில் உறுதி இல்லாமல் இருக்கலாம், வேத வாசிப்பில் உறுதி இல்லாமல் இருக்கலாம், சபை காரியங்கள் உறுதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆதி திருச்சபை இந்த காரியங்களிலே உறுதியாக இருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ என்னென்ன காரியம் அதை திரும்ப சொல்லுங்க. என்னென்ன காரியங்கள் அவங்க உறுதியாக இருந்தாங்க? முதல்ல என்ன உபதேசத்திலும்? அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும். அல்லேலூயா. முதல்ல யாருடைய உபதேசத்தில்? அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தில். அப்போ அப்போஸ்தலர்கள் யாரு? அப்போஸ்தலர்கள் எத்தனை பேரு? 12 பேர். அப்படியே சீசர்கள் தான் யாரு? அப்போஸ்தலர்கள், அவருடைய சீசர்கள். அப்போ 12 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் என்ன செய்தாரு? மரித்து போயிட்டாரு. அப்படிதானே? அவர் தன்னாலே என்ன செய்தார்? இயேசுவை காட்டி கொடுத்தபடினால மனம் கசந்து போய் என்ன செய்தார்? அவர் மரித்து போயிட்டார். அதற்கு பிறகு இன்னொரு ஸ்டேஷன் என்ன செய்கிறாங்க? தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் பேர் என்னது? மத்தியா. மத்தேயு இல்லை, மத்தியா. சரி, அவரே சீட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. தெரிந்தெடுத்த பிறகு இப்போ சீசர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 12 சீசர்கள். அவங்க கூடி ஆராதிக்கிறாங்க, துதிக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து உடனே அவங்க எத்தனை நாட்கள்? 3.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அநேக உபதேசங்களை பண்ணினார், அநேக சத்தியங்களை கற்றுக் கொடுத்தார். நீங்கள் எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், சபை உருவான பிறகு என்னென்ன நடக்கணும், சபைக்கு யார் தூணாக இருப்பாங்க, நீங்கள் சபையில் கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம் என்ன என்கிற காரியங்கள், அநேக காரியங்களை அவருடைய சீசர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேரடியாகவும் பிராக்டிக்கலாகவும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் எந்தெந்த காரியங்களில் நீங்கள் உறுதியாக நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ பாருங்க, இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் சபைக்கு வந்த பிறகும் தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியலை? நான் சபைக்கு தான் வாரேன், ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை நான் நினைத்த முறை பெற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னு சொல்லி. ஏன்னா காரணம் நம்மிடத்துல என்ன இல்லை? உறுதி இல்லை. என்ன இல்லை? நம்மகிட்ட உறுதியான. அப்போ எந்த ஒரு வீடும் நிலைத்து நிற்க வேணும்னா அந்த ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, நிறைய இந்த ஏன் கம்பிகள் அப்படிதானே? சரி, அந்த கம்பிகள் இருக்குல்ல, காங்கிரீட் போடக்கூடிய அந்த பில்லர் போடக்கூடிய அந்த கம்பிகள் இருக்குல்ல, அந்த கம்பிகளுக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இது நம்ம கம்பி உறுதியானது, தரமானது, இது எந்த விதத்தில் என்ன செய்யாது, மாறாது அப்படின்னு. சிமெண்ட்டுக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. சரியா? சங்கர் சிமெண்ட், அதற்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். அவங்க என்ன சொல்கிறாங்க? சங்கர் சிமெண்ட் எதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு? சரியா? எதுக்கு? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். சங்கர் சிமெண்ட்டுக்கு என்ன? பிரதீப் தெரியாமல் முடிக்கிறீங்க. என்னடா தரம், நம்பிக்கை, அதெல்லாம் சொன்னாலும் சங்கர் சிமெண்ட்டை வாங்குங்க. ஏன்னா எங்கள் சங்கர் சிமெண்ட்டுக்கு அடையாளமாக பாம்பன் பாலம் எதில் தான் கட்டப்பட்டிருக்கிறது? இப்போ தான் பிரபுக்கு ஞாபகம் வருது. பாம்பன் பாலம் எதில் கட்டப்பட்டிருக்கிறது? சங்கர் சிமெண்ட். இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ பெரிய பாம்பன் பாலம், கடல் நடுவில் இவ்வளோ ஒரு தீவையும் இன்னைய தீவையும் இணைக்கக்கூடிய ஒரு உறுதியான பாலமாக இன்றைக்கும் நிலைத்து நிற்பதற்கு காரணம் என்னது? எங்களுடைய என்ன சிமெண்ட்? சங்கர் சிமெண்ட். எனவே நீங்கள் வீடு கட்டுறதுக்கும் என்ன வாங்குங்க? சங்கர் சிமெண்ட். அப்போ உங்கள் வீடு என்ன செய்யும்? உறுதியாக நிற்கும். அப்போது வீடு உறுதியாக இருப்பதற்கு ஒரு பாலத்தை காட்டி ஒரு கம்பெனி இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் உறுதியாக நிற்பதற்கு நாம் சில காரியங்களில் உறுதியான என்ன செய்ய வேண்டும்? நிலைத்து நிற்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு ஃபவுண்டேஷன் எப்படி உறுதியாக இருந்தால் அந்த வீடு உறுதியாக இருக்குமோ, அதே போல் இந்த வேத சத்தியத்தில், இந்த அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தில் நாம் என்ன செய்யணும்? உறுதியாக
இருக்க வேண்டும். அப்போ முதல் காரியம் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். அப்போ அந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது காரியம் எதில் உறுதியாக இருக்கணுமா? அந்யுன்யத்தில் உறுதியாக இருக்கணும். இல்லையா சொல்லலாமா? அப்போ நம்ம இந்த சபையில் வரணும்னா நம்ம எல்லாரோடையும் எப்படி இருக்கணும்? சண்டை போட்டுட்டு இருக்கணுமா? முகத்தை தூக்கிட்டு இருக்கணுமா? அல்லது பிரைஸ்லாட் சொல்லக்கூடாதா? அல்லது ஒரு கடமைக்காக பிரைஸ்லாட் சொல்ல வேணுமா? இல்லை. நம்ம இது எல்லாமே என்னது? எது? இதெல்லாம் நம்ம எல்லாமே எப்படி இருக்கிறோம்? சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். நம்முடைய சரீரத்துக்கு தலை யாராக இருக்கிறார்? யார் தலை? யார் தலை சொல்லுங்க. இப்போ பாருங்க, என் சரீரத்தில் தலை இல்லாட்டா என் சரீரம் இருந்து பிரயோஜனமா? இல்லை. அப்போ இந்த சரீரத்தில் தலை தலையாக இருக்குது, மீதி கை கால் எல்லாமே எப்படி இருக்குது? அவயவங்களா இருக்குது. அப்போ நம்முடைய திருச்சபையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படி இருக்கிறார்? தலையாக இருக்கிறார். அப்போ நாம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? அவயவங்களாக. அப்படின்னா ஒவ்வொரு சரீரங்களாக இருக்கிறோம். அப்போ நம்முடைய சரீரம் எல்லாம் ஒன்னா ஒரே சரீரத்தில் இருக்கிறது போல நாமளும் எல்லாரும் இந்த திருச்சபையில எப்படி இருக்கணுங்க? ஒரே சரீரம், அந்யோன்யமா இருக்கணும். ரலேலியா சொல்லலாமா? அப்போ நான் நமக்குள்ள கொடுக்கல் வாங்கல், நமக்குள்ள சந்தோஷமா காரியங்களை பகிர்ந்து கொள்கிறது, நமக்கு ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறது, ஒருவருக்காக ஒருவர் ஸ்தோத்திரம் பரிந்து பேசுகிறது, ஒருவருக்காக ஒருவர் திறப்பில் நிற்கிறது, ஒருவருக்காக ஒருவர் தாங்குவது, ஒருவருக்காக ஒருவர் மன்னிக்கிறது, ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். சரியா? நம்மள ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம்? விட்டு கொடுப்போம். இப்போ பாருங்க, உங்க வீட்டில் சரியா ஒரு மகன், உங்க மகன் தப்பு பண்ணிட்டோம்னா என்ன பண்றீங்க? கழுத்தை குத்தி வெளியே தள்ளுறீங்களா? யாராவது தள்ளுறீங்களா? அப்படி நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நுழையக்கூடாதுன்னு சொல்றீங்களா? சொல்றோமா? இல்லை. ஆனால் அவனை மட்டும் என்ன செய்கிறோம்? நாளைக்கு தெரிஞ்சிருவான், சரியாயிருவான், நம்ம அந்த காரியத்தை வெளியே சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்கோம், யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு மறைக்கிறோம். ஆனால் அதை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம். அதை மட்டும் என்ன செய்ய பண்ணுவோம்? அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம். ஆனால் சபையில் ஒருத்தவங்க யாராவது ஒரு சின்ன தவறோ தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்துட்டா நமக்கு என்ன வந்துடுது? என்ன வந்துடுது? அதை மட்டும் நம்ம என்ன செய்ய முடியல? தாங்க முடியல. ஏன் அதை தாங்க முடியலன்னா நம்மகிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம்? ஒரே சரீரம், ஒரு அந்யோன்யம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஒரே அந்யோன்யமாக இருந்தோமானால் நாம் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்வோம்? விட்டு கொடுப்போம். ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்வோம்? புரிந்து கொள்வோம். ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்வோம்? நேசிப்போம். ஒருவரை ஒருவர் தாங்குவோம். சரியா? ஒருவரை ஒருவர் தாங்குவோம். பாருங்க, சோதனை அந்த 2 பசங்க பாஸ் ஆகிட்டாங்கன்னு ஜெயசிஸ்டரோட சொன்ன போது அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். ஏன் சந்தோஷம்னா தம்பிமார்கள் விழுந்து ஃபெயிலாகிடுவானோ அப்படி படித்து வந்தாங்க. ஆனால் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகி இன்றைக்கு அவங்க எங்கே போகிறாங்க? கல்லூரிக்கு போகிற. அப்போ அந்த நிலைமையில் வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அவங்களுடைய உள்ளம் என்ன செய்யுது? சந்தோஷப்படுது. ஏன்னா அவங்களுடைய வளர்ச்சியில் என்ன இருக்குது? சந்தோஷம். ஒரு அலையிலையா சொல்லலாமா? அப்போ நம்ம அந்யோன்யமாக இருந்தோம்னா இது ஒருவர் நம்மளை காட்டிலும் வளரும் பொழுது நமக்கு என்ன வராது? போட்டி வராது, பொறாமை வராது. நமக்கு என்ன வரும்? ஒரு அந்யோன்ய சந்தோஷம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ முதல்ல நம்முடைய வாழ்க்கை உறுதியாக நிலைத்து இருப்பதற்கு, கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம உறுதியாக நிலைத்து இருப்பதற்கு, சரியா, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், கண்ணீரை துடைக்கிறார், பிரச்சனை மாற்றார், இதெல்லாம் ஒரு உபதேசம், இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அடிப்படையான ஆழமான உபதேசம்னா ஒன்றுன்னா என்னன்னா நம்ம என்ன செய்யணும்? அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தில் நிலைத்து இருக்கணும். ரெண்டாவது நம்ம எப்படி இருக்கணும்? அந்யோன்யமாக இருக்கணும். எந்த சபைக்கு போனாலும், எங்கே போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம இருக்கிற சபையில் எப்படி இருக்கணும்? நீங்கள் அந்யோன்யமாக இருக்கணும். மூன்றாவது காரியம் எப்படி? என்னன்னா அப்பம் பெட்குதல். அல்லேலூயா. அப்போ அப்பம் பெட்குதல்னா என்ன? திருவிருந்து ஆராதனை. திருவிருந்து ஆராதனை. அப்போ இந்த திருவிருந்து ஆராதனையில் நீங்கள் ஒரு நாள் மிஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மிஸ் பண்ணவே கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எங்கே போனாலும் வந்தாலும் திருவிருந்து ஆராதனையில் கண்டிப்பாக நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்த சபையில் என்ன செய்யணும்? பங்கெடுக்க வேணும். அதுக்கு நீங்கள் லீவே என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. ஏன்னா இது எதா இருக்கிறது? அடிப்படை உபதேசமாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அடிப்படையாக நாம் பின்பற்ற வேண்டிய காரியங்களில் ஒன்று. அப்போ திருவிருந்து ஆராதனையிலே நாம் பங்கெடுக்க வேண்டும். அடுத்த காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜெபம் பண்ணுவதில். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஜெபம் பண்ணுவதில் என்ன எப்படி இருக்க வேண்டுமா?
உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ரல்லேலியா சொல்லலாமா? எத்தனை பேர் டெய்லி ஜெபம் பண்றீங்க? அப்ப சிலர் வந்து என்ன செய்வாங்க, டெய்லி ஜெபம் கிடையாது, உறுதி இல்லாத ஜெபம். காலையில் பண்ணுவாங்க, இல்லை சாயந்தரம் பண்ணுவாங்க, அல்லது 2 நாள் பண்ண மாட்டாங்க, 1 வாரம் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம அப்படி இல்லை. நம்ம எதில் ஜெபத்தில் எப்படி இருக்கணும்? உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். சபையின் காரியங்களுக்காக, சர்ச்சை காரியங்களுக்காக, உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக, ஆண்டவர் இந்த ஊரில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்படியாக நம்ம ஜெபத்தில் என்ன செய்ய வேண்டும்? உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி வர இல்லையா சொல்லலாமா? அப்போ இந்த உறுதியான காரியம் 4 காரியம் எதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். 1, அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தில் உறுதியா இருங்க. 2வது, அந்யோன்யமா இருங்க. எல்லாரும் ஒருவருக்கொருவர் அந்யோன்யமா இருங்க. 3வது காரியம் அப்ப பெற்றுதல், அதுல நீங்க என்ன செய்யுங்க? உறுதியா தரித்திருங்க. 4வது காரியம் ஜெபம் பண்ணுவதில். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுறதுல என்ன செய்யுங்க? ஒரு உறுதி வேண்டும். சரியா? உறுதி வேண்டும். அப்ப நம்மளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமானால், சிலர் சொல்லுவாங்க, சரியா, என்னுடைய தாயார் ஜெபம் பண்ணதுனால தான் நான் இன்றைக்கு இந்த அளவுக்கு நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவாங்க. அப்போ தாயார் வந்து அவங்க உறுதியா ஜெபம் பண்ணி, அவங்க உறுதியா காரியங்களை செய்ததுனால என்ன செய்யறாங்க? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்போ நீங்க பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக எப்படி ஜெபம் பண்ணணும்? அவன் பிரச்சனையா வரும்போது கண்ணீராடு வந்து நிற்கும் போதுன்னு மட்டும்தான் ஜெபம் வரும். ஆனா அப்படி அல்ல, ஒவ்வொரு நாளிலும் உறுதியாய் ஜெபிக்க வேண்டும். வர இல்லையா சொல்லலாமா? அப்போ உறுதியாய் ஜெபம். அப்போ இந்த காரியங்களிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, நம்முடைய அந்த அடித்தளம் இந்த இடத்துல நம்ம மாறாமல் நிலைத்திருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் எதிர்காலம் சீராக போகும். ஒரு இல்லையா சொல்லலாமா? அதில் ஏற்ற தாழ்வு என்ன செய்யாது? இருக்காது. எந்த சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட ஏற்ற தாழ்வுகள் வந்தாலும் அவைகளில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை தந்து, ஒரு ஜெயத்தை, நமக்கு ஒரு வெற்றியை, நமக்கு ஒரு ஆசீர்வாதங்களை, மேன்மையை கர்த்தர் நமக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ பாருங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய காரியம். பெற்றோர்கள் நீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். உறுதியா ஜெபம் பண்ணணும். உறுதியா ஜெபம் பண்ணணும். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. சரியா? எப்போனாலும் நான் ஏதாவது வெளியூர் போனாலும் எங்கே போனாலும் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், ஃபோன் பண்ணி, இப்படி இங்கே போகிறேன், இங்கே வரேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போது எங்கள் அம்மா நான் அந்த இடம் போகிறது வரைக்கும் அவங்களுக்கு என்ன இருக்காது? என்ன இருக்காது? சந்தோஷம் இருக்காது. சரியா? ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரியா? நான் போயிட்டு ஃபோன் பண்ண மறந்துட்டோம்னா அவங்களுக்கு என்ன செய்யாது? நிம்மதியே இருக்காது. அப்போது ஏன் ஃபோன் பண்ணலை, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு இல்லையா சொல்லலாமா? அப்போ பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்தில் என்ன செய்யணும்? உறுதியாக இருக்கணும். நீங்கள் ஜெபத்தில் உறுதியாக இல்லாட்டா பிள்ளைகள் என்ன செய்வாங்க? வழி தவறி போவதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நீங்கள் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும், உறுதியாய் ஜெபிக்க வேண்டும். இப்போ நான் காரியத்தை மட்டும் நான் கொஞ்சம் விரிவாக பார்த்து நம்ம அடுத்த காரியங்களுக்கு நாம் போகலாம். முதல் காரியம் என்னது? அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தில் என்ன செய்யுங்க? நிலைத்திருங்க. அல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலர்களுடைய உபதேசம்னா என்னன்னா, சரி, முதல்ல அவங்க எதுல உறுதியா இருந்தாங்கன்னா, ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். நான் அடைந்ததும் என்னவென்றால், மன்னித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஆமென். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் என்ன சொன்னார்னா, நான் உங்களுக்கு பிரதானமா, அதாவது முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு காரியம், விசுவாசிகளாகிய உங்களுக்கு இந்த நிருபத்தை யாருக்கு எழுதுகிறார்? கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். கொரிந்துங்கிற ஒரு இடம், அந்த கொரிந்து பட்டணம், அது ஒரு பெரிய நல்ல ஒரு துறைமுக நகரமாக இருந்தது. அந்த பட்டணத்தில் ஒரு சபை இருந்தது. அந்த சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்னா, நான் உங்களுக்கு பிரதானமாக, அவர் அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணி எழுதுகிறார், நான் பிரதானமாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய
மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் என்ன செய்யுங்க, நினைவு கூறுங்க. கிறிஸ்து இயேசு நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து உயிரோடு எழுந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ அப்போஸ்தலருடைய உபதேசத்துல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, எப்பொழுதும் நம்ம நினைவில் இருக்க வேண்டிய காரியம் என்னன்னா, எனக்காக, என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தில் வந்து எனக்காக மரித்து அவர் உயிரோடு எழுந்தார். அவருடைய இரத்தத்தினால அவருடைய பிள்ளையா மாற்றப்பட்டு நான் இன்றைக்கு பரிசுத்தமாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். வர அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எப்பொழுதும் ஒரு நிச்சயம் வேண்டும், ஒரு நிச்சயம் வேண்டும், ஒரு உறுதி வேண்டும். ஒரு எப்பொழுதும் மறக்காம இருக்கக்கூடிய ஒரு உறுதியான தன்மை என்னவென்று சொன்னால், நான் யார் என்று சொன்னால் ஏதோ ஒரு சபைக்கு வந்துட்டு போறேன் அப்படின்னு அல்ல, ஒரு கிறிஸ்தவன் என்கிற ஒரு உணர்வு அல்ல. அந்த கிறிஸ்துவன் என்கிற உணர்வை தாண்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நான் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேருக்கு அந்த உணர்வு எப்பவுமே இருக்கும்? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நமக்கு நிறைய நேரத்தில் கிறிஸ்தவன்கிற உணர்வு இருக்கும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, கிறிஸ்தவன் என்று சொல்லி, ஆனா கிறிஸ்து எனக்குள்ளே என்கிற ஒரு உணர்வு நமக்கு வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? கிறிஸ்து எனக்குள்ளே என்கிற உணர்வு. அது மட்டும் இல்ல, இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர், நான் தேவனுடைய பிள்ளை என்கிற நிச்சயம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ அப்போஸ்தலருடைய உபதேசம் என்னவென்று சொன்னால், எப்பொழுதும் நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ ரட்சிக்கப்பட்டவள் என்கிற ஒரு உணர்வு, உனக்காக கிறிஸ்து மரித்திருக்கிறார், உனக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார் என்கிற ஒரு நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்க வேண்டும். வர அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ அதுதான் முதல்ல சொல்லப்படுகிற அந்த ஒரு உணர்வு. இன்னொரு வசனத்தை வாசிங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. அப்போ யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். என் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியாகிய போதித்து, ஆமென், அல்லேலூயா. அப்ப பாருங்க, ரெண்டாவது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நமக்கு அவர் போதிக்கிறவராய் இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப எத்தனை பேர் போதனையை கேட்கறதுக்கு ஆசை? போதனையை கேட்கறதுக்கு ஆசையா? இன்றைக்கு பாருங்க, சபையில சரிய சில சத்தியங்களை சொல்ல முடியல. சொல்லியாச்சுன்னா என்ன, கேட்கறதுக்கு மக்களுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. நீ சபை கூடி வரதில் விட்டு விடாத அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்படியே முகம் ஒரு மாதிரி போகும். சரி, எப்போ பார்த்தாலும் பாஸ்டர் இதை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி, அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம சபைக்கு வரும்போது எப்படி ஒன்று, ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் என்னோடு என்ன செய்யணும், பேசணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் இன்னைக்கு வந்தீங்க அப்படி, ஆண்டவர் இன்னைக்கு என்னோடு பேசணும் அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா, ஆண்டவர் பாடல் வழியாகவோ வசனங்கள் வழியாகவோ ஆராதனை நேரத்திலேயோ பிள்ளைகள் வசனம் சொல்லுகிற நேரத்திலேயோ செய்தியின் மூலமாகவோ ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போதோ நிச்சயமாய் உங்களோடு பேசுவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அப்போ முதல்ல அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால், நாம ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளை, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு நிச்சயம் நமக்கு காணப்பட வேண்டும். அப்போ இதுல உறுதி நமக்கு வேணும், இது உறுதி வேணும். ரெண்டாவது காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சரியா, ஒரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 - 4 வரைக்கும் உள்ள வசனங்கள். 1 கொரிந்தியர். அன்றியும் சகோதரரே தெரியப்படுத்துகிறேன், ஏற்றுக்கொண்டு ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப பாருங்க, பிரசங்கித்த காரியங்களை கை கொண்டு அதில் நம்ம என்ன செய்ய வேண்டுமா, நிலைத்திருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப நிலைத்திருக்க வேண்டும். அப்ப பாருங்க, கொடியானது செடியிலே நிலைத்திருக்காவிட்டால் மிகுந்த கனிகளை கொடுக்க மாட்டாது. சரியா, கொடுக்க மாட்டாது. இப்ப பாருங்க, ஏதாவது ஒரு நம்ம பாகக்காவோ அல்லது ஒரு புடலங்காவோ அல்லது ஒரு பசலை கொடியோ ஏதாவது ஒரு செடி நம்ம வைத்திருப்போம். ஆனால் அந்த கொடி வந்து ரொம்ப நீளமாக போகும்.
படர்ந்து அப்படின்னு ரொம்ப தூரம் போயிருக்கும். ஆனால் அது கொஞ்சம் காஞ்சி போய் இருந்துன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? செடியிலையோ அந்த மண்ணுலையோ அது என்ன ஆயிடுச்சு? பிஞ்சு போச்சு. அந்த செடியில இல்லை அல்லது மண்ணில் இல்லை, ஏதோ பெருச்சாலியோ எலியோ ஏதோ அதை என்ன செய்திருச்சு? கடிச்சிருச்சு, பிடுங்கிருச்சு. அப்போ அந்த செடியில் அது கொடி, அந்த கொடி செடியில் நிலைத்திருக்காட்ட இல்லாதனால அது என்ன செய்துட்டு காஞ்சி போயிடுச்சு, ஆஞ்சி போயிடுச்சு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை காய்ந்து போய் இருக்கிறது. காரணம் என்ன? சபை கூடி வருதில் என்ன செய்கிறாங்க? விட்டு விட்டார்கள். சபை கூடி வருதில்லை. சபை கூடி வருதல்னா அவங்களுக்கு என்னமோ சபையில் போய் அட்டண்டன்ஸ் போடுற மாதிரி நினைக்கிறாங்க, அட்டண்டன்ஸ் போடுற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ அப்படி அல்ல. சபை கூடி வருதல் நீங்கள் என்ன செய்யாதீங்க? விட்டு விடாதிருங்கள். சபை கூடி வருது. அப்போ ஒவ்வொரு வாரமும் ஆராதனையில் சரியான நேரத்தில் பங்கெடுங்க. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என் வாழ்க்கையில் சொல்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு 2 சண்டே தான் மிஸ் பண்ணேன். 2 சண்டே. ஒன்று, நான் ஆக்சிடெண்ட் ஆன டைமில் வீட்டில் இருந்தேன், அந்த சண்டே ஒன்று. 2வது, நான் அந்தமானுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அந்த சண்டே கப்பலில் அந்த நாள் அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணேன். அந்த 2 நாளை தவிர என்னுடைய நாலேஜுக்கு என்னுடைய அறிவுக்கு நான் எந்த சண்டையும் மிஸ் பண்ணதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து சொல்கிறேன். நீங்கள் சொல்லலாம், நீங்கள் பாஸ்டர் நீங்கள் கட்டாயம் சர்ச்சைக்கு வந்தே ஆகணும், நீங்கள் விசுவாசியாக இருந்து பாருங்கள் அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் அப்படி நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் நாகர்கோயிலில் போய் பாருங்கள், திருநெல்வேலி மாவட்டத்தில் போய் பாருங்கள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் போய் பாருங்கள், நான் சொல்கிற சாட்சி அவங்களும் சொல்லுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போது அந்த அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் என்பது சபை கூடி வருதலை என்ன செய்யாதுங்க? விட்டு விடாதிருங்கள். அதில் உறுதியாக இருக்கணும், அதில் உறுதியாக இருக்கணும். இப்போ சபை கூடி வர்றதில்ல ஒருத்தவங்க உறுதியாக இல்லைன்னா அவருடைய வாழ்க்கையில் எந்த காரியமே என்ன எப்படி இருக்காது? உறுதியாக இருக்காது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் சொல்கிறதில்ல, வேதத்தின் அடிப்படையில் சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கேட்கலாம், கேட்காம போகலாம், ஆனால் சத்தியம் சத்தியம்தான். அல்லேலூயா, அதில் மாற்றமே இல்லை. அப்போ முதல்ல என்ன செய்யணும்? அந்த சபை கூடி வருதலை விட்டு விடாதுருங்க, விட்டு விடாதுருங்க. அதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். நான் நரிக்குறவர்கள் மத்தியில் ஊழியம் செய்திருக்கிறேன். திருச்சி பகுதியில் என்னுடைய நண்பர் அந்த மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறாங்க. அப்போது அந்த அந்த போதகர் சொல்லுகிற காரியம், பெரும்பாலான அந்த மக்கள் என்ன செய்வாங்க? அப்படியே நாடோடியாக போயிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருந்துட்டு 1 மாதம் 2 மாதம் கழித்து தான் வருவாங்க. அப்போ அந்த பாஸ்டர் சொல்கிற காரியம், நீ ஞாயிற்றுக்கிழமை எந்த ஊருக்கு போனாலும் அங்கே ஒரு திருச்சபையில் என்ன செய்யணும்? பங்கெடுத்து அங்கேருந்து நீ என்ன செய்யணும்? கையெழுத்து வாங்கிட்டு வரணும். அங்கேருந்து என்ன செய்யணும்? கையெழுத்து வாங்கிட்டு வரணும். ஏன் முன்னாடி அந்த அவர் சொல்லியிருக்கதையும் பார்த்துருக்கேன், அவங்க கொண்டு வந்து காட்டியிருக்கதையும் பார்த்துருக்கேன். அல்லேலூயா சொல்லலாமா? அப்போது கடந்த வாரத்தில் நம்ம சர்ச்சில் ஒரு 10 பேர் வந்தாங்க. எப்படி வந்தாங்க? அவங்க கோயம்புத்தூர்காரங்க, ஆனால் அவங்க ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு வந்தாலும் முதல்ல என்ன தான்? திருச்சபையில் போய் ஆராதனையில் பங்கெடுத்துட்டு அதுக்கு பிறகு போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாஸ்டர் அம்மா கொச்சினில் இருக்காங்க. நேற்றே என்கிட்ட கேட்டாங்க ஃபோன் பண்ணி, இங்கே பக்கத்தில் இருக்கிற திருச்சபை அது. நான் நெட்டில் போட்டு பார்த்தேன், பக்கத்தில் ஒரு ஏஜி திருச்சபை. அல்லேலூயா சொல்லலாமா? நமக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உலகம் முழுவதும் ஏஜி திருச்சபை இருக்குது. அல்லேலூயா சொல்லலாமா? உலகம் முழுசு எந்த மூலை முடுக்கில் போனாலும் ஏஜி திருச்சபைகள் உலகம் முழுசும் இருக்கும். பிரதீப் பிரதர் அவங்க ஊருக்கு பக்கத்தில் போனாங்க, அவங்க ரசிக்கப்பட்டு அங்கே போனோன்னு உடனே ஒரு ஃபோன் பண்ணி அங்கே ஒரு ஏஜி திருச்சபை என்ன செய்துட்டோம், அவங்க குடும்பத்தாரையெல்லாம் அங்கே போயிட்டு இருக்காங்க. அப்போது என்னன்னா சபை கூடி வருதலை விட்டு விடாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம நினைக்கலாம், கல்யாணத்துக்காக தூரத்தில் வந்திருக்கேன், பிஸ்னஸுக்காக வந்திருக்கேன், நான் இதுக்காக வந்திருக்கேன், அதுக்காக வந்திருக்கேன், 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, சபை கூடி வருதலை நீங்கள் என்ன செய்யாதீங்க? விட்டு விடாதிருங்கள். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் ஆசீர்வாதம் குறையுதுன்னா, நாம் அஸ்திபாரத்தில் உறுதியாக இல்லை. நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருந்ததானால், கிறிஸ்துவுடைய சத்தியத்தில் கட்டப்பட்டிருந்ததானால், இந்த வேதத்தின் சத்தியங்களில் கட்டப்பட்டிருந்ததானால், நம்முடைய வாழ்க்கையில தேவன் எல்லா சூழ்நிலையும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா. அவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் எல்லா சூழ்நிலையும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவது காரியம் ஒரு வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1 அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிங்க.
1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ பரிசுத்தம் என்பது ஒரு நாள்ல வரதில்லை. பரிசுத்தம் என்பது ஒரு நாள்ல நடக்கிறது கிடையாது. பரிசுத்தம் என்பது நாம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் நீதியின் மேல் நம்ம என்ன செய்கிறோம்? நீதி அடைகிறோம். அப்போ நம்ம பரிசுத்தத்தை எல்லா சூழ்நிலையிலும் என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ பாருங்க, ஏன் ஆராதனைக்கு வாரோம், ஏன் வேத வசனத்தை வாசிங்கன்னு சொல்றோம்னா, நம்ம ஆராதனையை விட்டு போகிற நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பரிசுத்த குலைச்சல்கள் என்ன செய்யலாம்? வரலாம். அப்போ நாம பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கும் அந்த பரிசுத்தத்தில் நடப்பதற்கும் அந்த பரிசுத்த சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையில் ஓடுவதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. பரிசுத்தத்தை. அப்போ அப்போஸ்தலருடைய உபதேசம் என்பது அந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கிறது. என்னது? முதல்ல என்ன சொன்னேன்? நம்ம ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக அவர் என் பாவத்துக்காக மரித்தார், நான் இயேசுவுடைய பிள்ளை என்கிற நிச்சயம் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் வெளிப்படுத்த வேண்டும். வரலையிலேயே சொல்லலாமா? சில பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, பாஸ்டர் பிள்ளைகளாக இருப்பாங்க. அப்படியே உதாரணத்தை சொல்ல, பாஸ்டர் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அவங்க கல்லூரியில் போகும்போது, கல்லூரியில் படிக்கும்போது அவனுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் எந்த சம்பந்தமே இருக்காது. கல்லூரியில் படிக்கும்போது உலகத்தோடு, உலக மக்களோடு, உலகத்தை போல ட்ரெஸ் பண்ணுறது, எல்லா காரியங்களையும் செய்கிறது, அப்படி நடந்துக்குவாங்க. ஆனால் சர்ச்சில் வரும்போது அவன் தான் முதன்மை கிறிஸ்தவங்களா இருப்பான். அப்போது இது என்னது? ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையா? இல்லை. அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் வேத சத்தியத்தில் நம்ம சாட்சியாக நிலைத்திருக்கும் பொழுது, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும் பொழுது, எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அல்ல, திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்ம எல்லா சூழலிலும் கிறிஸ்துவுடைய அன்பை, கிறிஸ்துவுடைய ரட்சிப்பை, கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை, கிறிஸ்துவுடைய நறுமணத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு நற்கந்தங்களாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? நற்கந்தங்களா. நற்கந்தம்னா என்னது? நறுமணம். சரியா? தப்பாக நினைக்காங்க. இங்கே பிரதர் ஜெசி பிரதருடைய ஹஸ்பண்ட்டை சொல்கிறேன். அவங்க இன்னைக்கு உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்த உடனே ஒரு நல்ல ஒரு ஸ்ப்ரே போட்டிருந்தாங்க. என்ன ஸ்ப்ரேன்னு தெரியல. ஆனால் அவங்க உள்ளே வந்த உடனே எனக்கு வரைக்கும் அந்த நறுமணம் என்ன செய்தது? அப்படியே நல்லா இருந்துச்சு. என்ன கம்பெனின்னு கேட்கணும்னு நினச்சிருக்கேன் முடிஞ்சப்ப. அப்போ பாருங்க, ஒருத்தர் தூரத்தில் வந்த உடனே அவருடைய நறுமணம் எங்கே வரைக்கும் வீசுது? இந்த அறை முழுவதும் வீசுது. வர அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ நம்ம கிறிஸ்து நமக்குள்ள இருந்தாரானால், கிறிஸ்துவுடைய வாசனை எல்லா இடங்களிலும் வெளிப்பட வேண்டும். வர அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம ஒரு இடத்துல போனோம்னா, ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்கார்ந்துருந்தோம்னா, நம்மளை பார்த்து ஒருத்தங்க கேட்கணும், நீங்கள் கிறிஸ்தவங்களா? அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் கிறிஸ்தவங்களா? நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையா? உங்கள் தோற்றம், உங்கள் சாயல், உங்கள் செயல்கள், உங்கள் பேச்சு, உங்களுடைய நடத்தை, நீங்கள் ஃபோனில் பேசும்போது பிரைஸ்லான்னு சொல்கிறது எல்லாமே ஒரு கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்துவின் நறுமணத்தை வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்லணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சாத்தூர் பக்கம்லாம் பாருங்க, எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, பிரைஸ்லா பாஸ்டர். ஒரு பிரைஸ்லாட எத்தனை முறை சொல்லுவாங்க? 3 முறை சொல்லுவாங்க. அல்லேலூயா, பிரைஸ்லா பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது காரணம் என்னன்னா, ஒரு ஃபோனில் நம்ம பேசிகிட்டு இருந்தாலும் நம்ம ஒரு கிறிஸ்தவங்கன்னு என்ன செய்யணும்? வெளிப்படும். அல்லேலூயா. நம்ம பேசுவதனால் மட்டுமல்ல, நம்முடைய தோற்றத்தினால், நம்முடைய செயல்களினால் நாம் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நற்கந்தங்களாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ இதுதான் கிறிஸ்துவின் அந்த அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்கள். அவைகளிலே நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது 4வது காரியம், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42-47 வர உள்ள வசனங்களை வாசிங்க. 42லேருந்து 43-44 வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள்
2ஆம் அதிகாரம் 43 44. அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ஒரு அலையிலையா சொல்லலாமா? அப்ப பாருங்க, அப்போஸ்தலர்கள் எல்லாரும் கூடி வந்திருந்தாங்க. எல்லாரும் என்ன செய்தாங்களாம்? ஒருமனப்பட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார். அவங்க தங்களுக்கு உண்டான வருமானங்கள் எல்லாவற்றையும் எங்க கொண்டு கொடுத்தாங்க? பண்டக சாலையிலே ஆண்டவருக்கு கொடுத்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப பாருங்க, நம்முடைய தசமபாக காணிக்கையை நம்ம ஆண்டவருக்கு கரெக்டா கொடுக்கிறோமா? ஆண்டவருக்கு கரெக்டா கொடுக்கிறோமா? அப்போ அந்தந்த மாசத்துல என்ன செய்யணும்? கரெக்டா கொடுக்கணும். அந்தந்த மாசத்துல ஆண்டவர் எவ்வளவு வருமானம் தந்தாரோ, அது 50 ரூபா தந்தாலும் பரவாயில்ல, 5 ரூபா தந்தாலும் பரவாயில்ல, அதற்குரிய தசம பாகத்தை கர்த்தருக்கு நாம என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். சிலர் என்ன செய்வாங்கன்னா, மொத்தமா கொடுக்கலாம், 6 மாசமா கொடுக்கலாம், 1 வருஷமா கொடுக்க, 2 வருஷமா சேர்த்து வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ 2 வருஷம் ஆயிட்டுனா வரக்கூடிய தொகை எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். அப்போ நினைப்பாங்க, இவ்வளவு கொடுக்கணுமா? உடனே சாத்தான் உள்ளத்துல பேசுவான், நீ இவ்வளவு கொடுக்காத, இவ்வளவு கொடுக்காத. சரியா? அப்படித்தானே? அன்னைக்கு எழுதுனா என்னது? கணக்கு. அடுத்த நாள் எழுதுனா என்ன சொல்லுவாங்க? கள்ள கணக்கு அப்படிம்பாங்க. சரி, பொதுவாக உலகத்தில் சொல்றது, நீ அன்னன்னைக்கு ஒரு கணக்கை எழுதிட்டு வந்தீங்கன்னா அந்த கணக்கு எப்படி இருக்கும்? கரெக்டாக இருக்கும். ஒரு மாதம் கழிச்சு எழுதுனீங்கன்னா பாதி என்ன செய்திடும்? மறந்துடும். அப்போ சரி, ஒரு உத்தேசமாக எழுதுவோம். அப்போ ஆண்டவருக்கு நீங்கள் அப்படி செய்யாதீங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை அந்தந்த மாசத்துல எப்பப்போ வருதை நீங்கள் கொடுத்து பாருங்க. இது அப்போஸ்தலருடைய உபதேசத்தை நான் சொல்கிறேன். அவங்க இந்த உபதேசத்தில் நிலைத்திருந்தபடினாலே அவங்க எப்படி இருந்தாங்க? உறுதியாக இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே உறுதியாக இருந்தது. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். எல்லா நிலைமைகளும் உயர்ந்திருந்தாங்க. அப்போ அப்போஸ்தலருடைய அடித்தளம், வழிகாட்டுதல், அவருடைய பரிசுத்த வாழ்க்கை, அவர்கள் சபை கட்டுமான காரியத்திலே, ஊழியத்திலே, சத்தியத்தை சத்தியமாய் போதிப்பதிலே, எல்லாவற்றிலும் என்ன செய்தாங்க? உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை நீங்கள் இந்த அதிகாரம் முழுசும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எப்படி ஆதி திருச்சபை இருந்தது, அதே போல நான் இருக்கணும், என்னுடைய திருச்சபை இருக்கணும், என்னுடைய பிள்ளைகள் இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை ஒரு நற்கந்தமாக இருக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் உடையவர்களாக இருந்தோமானால் கர்த்தர் நிச்சயமாய் நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் அவருடைய கரம் கூட இருக்கும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில கர்த்தருடைய கரம் அவளோடு இருந்தது. அதே போல நிச்சயமா இந்த நாளிலே நம்மோடு கூட ஆண்டவருடைய கரம் இருக்கும். 4 காரியம் சொன்னேன். முதல்ல எண்ணத்துலலாம் நம்ம உறுதியா இருக்கணும், அசையாம அஸ்திபாரமா இருக்கிறது. 1 அப்போஸ்தலருடைய உபதேசங்கள், அதை தான் விரிவாக பார்த்தோம். 2வது என்னதுல? அந்யோன்யம். அந்யோன்யம். சிலர் சபைக்கு வருவாங்க போவாங்க, சபையினுடைய எந்த ஆக்டிவிட்டியும் அவங்களுக்கு தெரியாது, எந்த ஆக்டிவிட்டியும் அவங்களுக்கு தெரியாது. இப்போ சிலர் பாருங்க, விபிஎஸ் போன வாரம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, விபிஎஸ்ஸா நம்ம சபையிலையா, இங்கேயா நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு கேட்குற ஆட்கள் இருக்கு, ஆச்சரியமாக கேட்பாங்க. அப்போ என்ன இல்லை? அந்யோன்யம் இல்லை. அட்டெண்டன்ஸ் போகணும் அவ்வளோதான், அட்டெண்டன்ஸ் போகணும் அவ்வளோதான். இல்லாட்டா பாஸ்டர் ஏதாவது கேட்டு தொலைஞ்சிருவார், சரி அதுக்காக வந்துட்டு போகணும். அப்படி நீங்கள் வராதிங்க. எனக்காக யாரும் திருச்சபைக்கு வர வேண்டாம். சரியா? நம்மை படைத்த, நம்மை உண்டாக்கின ஆண்டவருக்காக வாங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்போ 2வது அந்யோன்யம். 3வது அப்பம் பிக்குதல். திருவிருந்து ஆராதனையில் நீங்க சரியா பங்கெடுங்க. சிலர் இப்படி பழக்கம் இருக்கும், எத்தனை ஆராதனையில் லீவ் போட்டாலும் கம்யூனியன் அன்னைக்கு கரெக்டாக வந்துடுவாங்க. அப்படியும் இருக்கக்கூடாது. திருவிருந்து ஆராதனையில் எல்லா ஆராதனையிலும் பங்கெடுக்க வேண்டும். அப்போ அப்பம் பிக்கிறதுல நீங்க உறுதியா இருங்க. 4வது காரியம் என்னது? ஜெபம் பண்ணுவதிலே உறுதியாய் தரித்திருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ இந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில் பின்பற்ற ஆரம்பிங்க, கடைபிடிக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை நற்கந்தமாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அநேகருக்கு சாட்சியா நீங்க வாழ்வீங்க. கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும், உங்கள் எதிர்காலத்திலும், உங்கள் சந்ததியிலும் ஆண்டவர் நிறைத்து நிற்க பண்ணுவார். தேவனுடைய கரம் கூட இருப்பதாக.
கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆராதனைக்காக நன்றி, இந்த நல்ல திருச்சபைக்காக நன்றி, இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி, இந்த கூடுகையை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தலர் சபை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவங்க உறுதியாக இருந்தாங்களே, அதே போல் உறுதியை எங்களுக்கு தாங்கப்பா ஆண்டவரே. கொடுக்கறதுல, ஜெபிக்கிறதுல, வேதத்தை வாசிக்கிறதுல, சபையில் சரியாக பங்கெடுப்பதில் ஆண்டவரே, கம்யூனியனில் பங்கெடுப்பதில், ஜெபத்தில் உறுதியாக தரித்திருப்பதில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு உறுதியை கொடுங்க. ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் அதில் உறுதியாக இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஒரு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை உறுதியாக இருக்க பண்ணுவார். அல்லேலூயா. இதற்கு பிறகு இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்த தீர்மானத்தின்படி இந்த மாதத்தில் ஒரு வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் காண செய்வார். உங்களுடைய ஆசீர்வாதம் அல்லேலூயா நன்மைகளை நீங்கள் காண செய்வார். உங்கள் கண்கள் காணும் அல்லேலூயா ஸ்தோத்திரம், உங்கள் செவிகள் கேட்கும் அல்லேலூயா ஸ்தோத்திரம், உங்களுடைய நாவுகள் துதிக்கும் அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உறுதியை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும், ஆராதனையில் உறுதியாக இருக்கணும், கொடுக்கறதுல உறுதியாக இருக்கணும், ஊழியர் செய்வதில் உறுதியாக இருக்கணும், சபை அங்கத்தினர்களை ஆண்டவரே ஐக்கியத்தில் உறுதியாக இருக்கணும். ஆண்டவரே, ஆதி அப்போஸ்தலருடைய ஆண்டவரே துதிக்கிற அந்த ஆண்டவரே அப்போஸ்தலருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்பதற்கு நாங்கள் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே 3.5 ஆண்டுகள் சீசர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்ததை இன்றைக்கும் நாங்கள் கடைபிடிப்பதற்கு எங்களுக்கு நீர் கிருபை தாருங்க ஆண்டவரே. இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், சத்தியத்தில் சாட்சியாக நிற்க பண்ணுங்க, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பலகீனங்கள் மாறட்டும். இன்றைக்கு வர தவறுன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வர நாட்களில் ஆண்டவரே எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் வந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சத்தியத்தில் சாட்சியாக உறுதியாக நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. நம்முடைய வல்லமுள்ள கரம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல வாழ்வை மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் தாய்மார்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் கரம் உங்களோடு கூட இருந்து நடத்துவதாக. பிரைஸ் தி லார்ட்.